கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்தியாவிலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. கிங்டம் ஆஃப் காட் சர்ச்லேருந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணேன், அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கலாம், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க ஹெல்த் வைஸாகவும் பேசிட்டு ஒரு ப்ரேயரும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி கூப்பிட்டேன். ஸோ தெரிஞ்ச மாதிரி நம்மளுக்கு அங்கே வந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ், எல்லாரும் முதல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அப்படி தான் நிறைய பேர். ஸோ அப்போ எல்லாம் பேசி முடிச்சக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, ஐயா இருக்கும்போது அப்படின்னா எங்கள் அப்பாவை சொன்னார், அவர் இருக்கும்போது ஒரு உடம்பு சரியில்லை, என்ன பிரச்சனைனாலும் அடுத்த செகண்ட் அவங்க வந்து நிற்பாங்க. இப்போ வந்து என்னன்னு கேட்குறதுக்கு கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இத்தனை வருஷம் ஐயா உங்களை கூட இருந்து நல்லா வழி நடத்தி வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் தான் இனிமேல் என்ன பண்ணணும், மற்றவங்களை போயிட்டு வியாதியாக இருக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இனிமேல் நீங்கள் வளர்ந்தாச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஸோ இன்னும் நம்மளை யாராச்சும் கேட்பாங்களான்னு நல்லது தான் கேட்குறது. பட் நம்ம வந்து அந்த ரோல் எடுத்து இனிமேல் மற்றவங்கள நம்ம வந்து விசாரிக்கிற அந்த ரோலுக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ இதுலேருந்து நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதியில் என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நம்ம வந்து அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். அதே சமயத்தில் we are also called to shepherd his flock. ஸோ இயேசு கிறிஸ்து வந்து அவர் மேய்ப்பனாகவும் இருந்தார், அவரே ஆடாகவும் இருந்தார், ஆட்டுக்குட்டியாகவும் இருந்தார். நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. அதே சமயத்தில் அதே யோவான் வந்து முதல் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அவர் என்ன சொல்கிறார், ஏசாமி நடந்து போகிறத பார்த்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அவர் தான் ஆட்டுக்குட்டியாகவும் இருக்கிறாரு, அவர் தான் மேய்ப்பனாகவும் இருக்கிறாரு. ஸோ அதே போல் இன்னைக்கு நம்ம தான் வந்து ஆடாகவும் இருக்கிறோம். அதே சமயத்தில் ஆண்டவர் வந்து நம்மளை மேய்ப்பனாகவும் இருக்க அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ மேய்ப்பர் வந்து எல்லாரும், எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சன் இஸ் கால்ட் டு ஷெப்பர்ட். அதுதான் ரொம்ப இதில் முக்கியமான காரியம் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதிகளில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்ல இட்ஸ் ஆக்சுவலி அ கண்டினியூவேஷன் ஆஃப் வாட் வி ரெட் லாஸ்ட் வீக். How Peter and John went to pray, how they healed the lame man, and how the people around thought like they kind of thought they were gods who were capable of healing people அப்படின்னு சொல்லிட்டு they all went behind them. So இதை பார்த்து அந்த high priests like Annas and Caiaphas, they were so upset, they were so jealous. They imprisoned Peter and John and then they put them into trial the very next day. அப்போ நம்ம பார்க்கும்போது Peter was filled with the Holy Spirit and he said, you crucified Jesus and you put him to death, but we healed this lame man not by our might or by our strength, but in the resurrected name of our Lord Jesus Christ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த உயிரையே கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் நாங்கள் வந்து இந்த லேம் மேனை ஹீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ த குட் ஷெப்பர்ட் ஹி லேட் ஹிஸ் லைஃப் டவுன் ஃபார் அஸ். அதை தான் வந்து பீட்டரும் ஜானும் அந்த இடத்துல ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு குட் ஷெப்பர்டோடைய குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே சமயத்தில் ஒரு ஷீப்பாக நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ வி ஆல் ரெட் த ரெஸ்பான்சிவ் ரீடிங், ரைட்? Psalm 23, the Lord is my shepherd, I shall not want. He makes me lie down in green pastures and still waters. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அவர் வந்து நம்ம ஷெப்பர்டாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுது. ஆனால் நம்ம ஷீப்பாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? We read in John 10, the gospel reading. அதில் வந்து என்ன சொல்கிறாரு, if we are his sheep, நம்ம என்ன பண்ணணுமா? The first thing, we are supposed to listen to him. First is listen. அவர் என்ன சொல்கிறாரு, ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, நான் என் ஆடுகளை பேர் சொல்லி அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். So when God is calling us, are we really listening to him? So எப்படி, do you think God is going to call each of you by name? அந்த காலத்தில் God called Samuel, right? Samuel அப்படின்னு கூடும்போது what did Samuel say? Speak Lord, I am listening அப்படின்னு சொல்கிறார். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு. So is really God going to call you each by name? Laura, Jael, Matthew அப்படின்னு is he going to call? What is he going, how does he call us? Like இப்போ இன்னைக்கு கூட like I was talking to the kids, like it's like the end of the Sunday, Sabbath day அப்படின்னா இந்த ஒரு நாள் தான் நம்மளுக்கு ரெஸ்ட், right? Kids have so much of homework, you go to school, you're also super tired. Morning we go to one church and then there's too much of homework, late nights, early mornings, studying, preparing for our exams and everything. But ஒரு சர்ச்சுக்குன்னு நம்ம வந்து despite all this நம்ம வந்து we take that extra effort and come and be in his presence, let definitely God will bless us.
ஸோ அதுதான். ஸோ எல்லாம் நல்லா இருக்கும் போது நம்ம சர்ச்சுக்கு வர்றது இட்ஸ் நாட் அ பிக் திங். வென் யூ ஆர் ரியலி டயர்ட், வென் யூ ஆர் ரியலி ஹார்ட் ப்ரெஸ்ட் ஃபார் டைம், யூ ஸ்டில் டேக் தட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அண்ட் கம். அது வந்து காட் வில் பிளெஸ் us. ஸோ நம்ம படிக்கிறதெல்லாம் வந்து அது ஒரே நிமிஷத்தில் கடவுள் வந்து he will give us the wisdom from above, the wisdom from heaven. ஸோ நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் அதை விட பெட்டராக வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் வந்து he will give us the wisdom and the strength to do well. ஸோ அப்படி வந்து சாமுவேலை கூப்பிடுறாரு. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்றாரு. ஆதாமை கூப்பிடுறாரு ஆண்டவர். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்னா he didn't want to listen to his voice, right? ஏன்னா he sinned, he didn't want to come. Sometimes we also don't want to come, right? Either we have some work to do, or we are just tired, or we are just lazy, or we have some other entertainment, right? Now we want to watch a movie, or we want to play some video games, or we want to hang out with friends. So the thing is we want to compromise. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி இன்னைக்கு கடவுளுடைய பாதத்தில். ஸோ வி ஆர் ஹிஸ் ஷீப், ஸோ வி ஆர் லிஸ்னிங் டு ஹிஸ் வாய்ஸ். எல்லாருமே வந்து we listen to his voice and we come here and definitely God will bless us. Not one of us will go without blessing. ஸோ அது ஒன்று. ஸோ my sheep will listen to my voice அப்படின்றாரு. ஸோ நம்ம வந்து ஒரு ஆடாக இருக்கணும்னா if we are his sheep, we first of all we have to listen to his voice. சில சமயம் வந்து நம்ம பாருங்களேன், என்னதான் ஆண்டவர் வந்து சொன்னாலும் நம்ம சில சமயம் கேட்கறதே கிடையாது. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்றார். We all have ears. So whoever has ears, let them listen to what the Holy Spirit is talking to us. Now we all have ears, but still we don't listen. That's because we really don't want to listen. ஸோ ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஸோ we need to listen to his voice, we need to follow him அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு வசனம் பார்க்குறோம், பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் தங்கள் செவியை அடைத்து கொள்ளுகிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். ஸோ அதில் வந்து என்னன்னா, ஒரு ஸ்னேக் சார்மர் வந்து he can play the best of the tunes, but still the snake will not come into will not comply with the snake charmer's tunes. How is that possible? Abdina, the snake is deaf. So even if he plays the best of the tunes, the snake cannot hear it. So that is what happening. ஸோ அப்போ வந்து பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும், ஸோ எவ்வளோதான் ப்ரீச் பண்ணாலும் எவ்வளோதான் மெசேஜ் கொடுத்தாலும் we turn a deaf ear to all those preachings, so we don't want to listen, so listen to his voice அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வேத பாரகர் பரிசேயரை கூட பார்த்து ஏசாமி என்ன சொல்கிறார் தெரியுமா? கண்களிருந்தும் காணாதவர்களும் காதுகளிருந்தும் கேளாதவர்களும் மந்த இருதயம் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். You have ears and they still don't want to listen. They see everything. லாசரு உயிரோடு எழுப்பினாரு, he raised Lazarus from the dead, he did all the miracles. They see it, they hear it, and they still don't want to believe it. So நம்ம வந்து உண்மையான ஆடுகளாக இருக்கணும் அப்படின்னா we have to listen to his voice. அதுதான் ரொம்ப the first step to being a good sheep. Good shepherd என்றது மாத்திரம் இல்லை, first of all we should know how to be a good sheep. ஏன்னா ஷீப்லேயே குட் ஷீப்பும் இருக்குது, பேட் ஷீப்பும் இருக்குது. Are we really good sheep? So the first condition to be a good sheep is to listen to his voice. அதுதான் first. So we are all here, right? We are here to listen to his voice, and that's definitely a blessing for each and every one of us. அடுத்தது வந்து என்னன்னா, we should follow him, not just listening. சிலர் வந்து we'll just listen, teacher சொல்லுவாங்கல்ல, why are you here just here to warm up the benches? சும்மா வந்து உட்காந்துட்டு போகிறதுல என்ன இருக்குது? யூ நீட் டு ஷோ சம் ப்ரொடக்டிவிட்டி, ஏதாச்சும் இருக்கணும்ல. வென் யூ கம் ஹியர், யூ லிசன் டு ஹிஸ் வாய்ஸ், you listen to his teachings and preachings, you have to implement it, you have to show it in action. So follow me அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, if you are really a good sheep, அடுத்தது ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்னை பின்பற்றி வாருங்கள், follow me. So he called Peter, John, Jacob, இவங்களெல்லாம் ஆண்ட்ரூ, இவங்களெல்லாம் கூப்பிடும்போது பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் எல்லாம் என்னை பின்பற்றி வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு நல்ல ஆடுகளாக ஏசாமி சொன்னதெல்லாம் கேட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை பின்பற்றி வந்தார்கள். இன்றைக்கும் வந்து நம்ம வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் வி டோன்ட் ஹேவ் எனி திங் டு டூ, அதனால தான் இன்றைக்கி சண்டே ஈவினிங் இங்கே வந்திருக்கிறோன்ட்டு இல்லை. வி லெஃப்ட் எவ்ரி திங் அண்ட் வி கேவ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டு காட், ரைட்? ஸோ என்னை பின்பற்றி வாருங்கள்னா, பீட்டர் அண்ட் ஜான் தேவர் நாட் லைக் ஜாப்லெஸ், ஒன்றுமே இல்லைன்ட்டு இல்லை. தேவர் ஆல் மெண்டிங் தேர் நெட்ஸ், கொஞ்சம் சம் ஆஃப் தெம் வேர் ஃபிஷிங், பட் எல்லாத்தையும் விட்டுட்டு தே லெஃப்ட் எவ்ரி திங் அண்ட் தே ஃபாலோட் ஜீசஸ். ஸோ அதுதான் வந்து ஒரு குட் ஷீப். ஆனால் இன்னொன்று வந்து ஏசாமி வந்து he calls another person, follow me அப்படின்னோடனே what does he say? He says, oh let me first bury my father அப்படின்னு சொல்கிறார். It's not just, it's an important thing. His father died, so he has to do the last rites, the rituals, அதெல்லாம் இருக்குது. But still God knows the heart. He really didn't want to follow him.
அதனால தான் அப்படி சொல்கிறான். ஹீஸ் ஜஸ்ட் கிவிங் அன் எக்ஸ்கியூஸ். நம்மளுக்கு வந்து இது லேம் எக்ஸ்கியூஸ் இல்லை, இட்ஸ் அ வேலிட் எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். பட் ஸ்டில் காட் சீஸ் த ஹார்ட் அண்ட் ஹி நோஸ் தட் ஹி ரியலி டசன்ட் வாண்ட் டு ஃபாலோ ஹிம். ஸோ நம்மள வந்து நிறைய நேரம் வேலிட் எக்ஸ்கியூசஸ் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஸோ நம்மளே நம்மளை சில சமயம் ஏமாத்திக்கிறோம்ல. அது வந்து உண்மையாக நம்ம வந்து ஆண்டவரை நேசிக்கிறோன்னா அதை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ அதில் வந்து முதலாவது அப்போ மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பட் யூ ஃபாலோ மீ. ஸோ அவருடைய கண்டிஷனே வந்து என்ன, ஃபர்ஸ்ட் வந்து லிசன் டு மை வாய்ஸ், அடுத்தது வந்து ஃபாலோ மீ அப்படின்னு சொல்றாரு. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ ஹி வாண்ட்ஸ் us to follow him every single day. போன வாரம் நான் ஃபாலோ பண்ணிட்டேன், இந்த வாரம் நான் ஃபாலோ பண்ண தேவையில்லை, இல்லைனா இன்னைக்கு பண்ணிட்டேன் நாளைக்கு பண்ண தேவையில்லை அப்படின்னு கிடையாது. ஸோ எவ்ரிடே வீட்டில் ஒரு ஃபேமிலி ப்ரேயர்னா கூட நேற்று பண்ணிட்டேன் இன்னைக்கு பண்ண தேவையில்லை, இன்னைக்கு எனக்கு ஒர்க் ஜாஸ்தி இருக்கு, ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஒரு நாள் தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டோம்னா அந்த ஒரு நாள் விடுறது தான் அது வந்து அப்படியே அப்புறம் ஒரு ஹேபிட் ஆயிரும், ஒரு ப்ராக்டிஸ் ஆயிரும், கன்சிஸ்டண்டாக விட்டு போயிடும். ஸோ அதில் வந்து ஃபாலோ மீ, என்னை அவன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். ஃபாலோ மீ எவ்ரி சிங்கிள் டே ஆஃப் யோர் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நிறைய பேர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஏசாமியை ஃபாலோ பண்ணுறோன்னா நம்ம எல்லாம் இஸ்ரேல் நாட்டுக்கு போயிட்டு அவர் நடந்த இடத்துல போய் காலை வைக்கலாம், அவர் போன இடத்துல இந்த கானா ஒரு இடத்துல போயிட்டு லெட்ஸ் ரினியூ அவர் மேரிட்டல் வாவ்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணலாம், இல்லைனா பெதஸ்தா குளத்தில் போய் குதிச்சுட்டா நம்மளுக்கு சுகம் கிடைச்சிரும் அப்படின்ட்டுலாம் சொல்லி நினைக்கிறோம். ஸோ அது வந்து அதில் ஒரு ப்ரைடோ, நாங்கள் இஸ்ரேலுக்கே போயிட்டோம், நாங்கள் இங்கே காலை வச்சிட்டோம், நாங்கள் அங்கே காலை வச்சிட்டோம், இங்கே பண்ணிட்டோம், இட்ஸ் ஓகே. பட் அப்படி நம்ம சொல்லும்போது என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாமல் போயிடுது. மெக்கா மெதினா மாதிரி, காசி ராமேஸ்வரம் மாதிரி இஸ்ரேலும் ஒரு பிளேஸாக போயிடுது. காசு இருக்கிறவங்க போகலாம், இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ மீ அப்படின்னா சும்மா ஒரு ஃப்ளைட் பிடிச்சி இஸ்ரேலில் போயிட்டு அவர் நடந்த இடத்துல நாங்களும் காலை வச்சோன்றது ஃபாலோ கிடையாது. ஃபாலோ மீனா ஐ ஆம் த வே அப்படின்றாரு. இன்னைக்கு வந்து யோவான் 10ஆம் அதிகாரத்தில் கிட்ஸ் ஆர் கோயிங் டு சிங் அ சாங் அபவுட் தட். இன்னைக்கு எல்லாமே ஆல் ஃபர்ஸ்ட் சாங், யூ ரிமெம்பர் த ஃபர்ஸ்ட் சாங், சேவியர் லைக் அ ஷெப்பர்ட் லீடர்ஸ், ரைட்? தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஹிம், ஓப்பனிங் ஹிம். ஸோ அதில் வந்து ஸோ பி வித் அஸ் ஸோ தட் வி வில் நாட் கோ அஸ்ட்ரே அப்படின்னு அதில் ஒரு லைன் வரும். அதே மாதிரி எவ்ரி சிங்கிள் சாங், இன்னைக்கு கீர்த்தனை பாட்டும் பார்த்தீங்கன்னா தேவபிதா எந்தன் மெய்ப்பனலோ. ஸோ ஆல் த சாங்ஸ் வில் பி ரிவால்விங் அரவுண்ட் ஷீப் அண்ட் ஷெப்பர்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது, ஸோ தட் இட் வில் ரீஎன்ஃபோர்ஸ் த சர்மன் அண்ட் ஸோ தட் யூ வில் ஹேவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இட். ஸோ அது மாதிரி இருக்கும்போது ஸோ ஃபாலோ மீன் அவர் என்ன சொல்கிறாரு, ஐ எம் த டோர், ஐ எம் த வே, நானே வழி. ஸோ அவர் வழி காட்டுறாரு, அவரை ஃபாலோ பண்ணணும்னா எப்படி ஃபாலோ பண்ணுறது? ஸோ நம்ம படத்தில் பார்க்குறோம் அப்படியே ஏசாமி இஸ் he going to walk in front of us and we are just going to follow him? It's not like that. So what is the exact actual meaning of follow me அப்படின்னா, follow his ways, his way of love, his way of mercy, his way of forgiveness, his way of humility. All these are the things that we should follow like how he did. ஸோ நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்கள் கால்களை கழுவினது போல நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுங்கள். நான் இரக்கமாய் இருந்தது போல நீங்களும் இரக்கமாயிருங்கள். நான் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஸோ அவருடைய ஸ்டாண்டர்ட்ஸ், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போலனா we were sinners and yet he loved us. அதே மாதிரி we are also called upon to love those who are against us and those who are sinners. நம்ம கிட்ட அன்பா, so it's not like we are loving those who love us. Like you can love your parents, you can love your brothers and sisters, but it's very difficult to love somebody who's against you. But God is showing that kind of love. So அதுதான் வந்து அவர் ஸ்டாண்டர்டா செட் பண்றார். So just going to Israel இல்லைனா just going to any holy place, it's very easy. But இதை ஃபாலோ பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். But with his help it's not that difficult. So நான் உங்களில் அன்பா இருந்தது போல அப்படின்றார். ஸோ ஃபாலோ மீ. ஸோ ரெண்டாவது கமாண்ட்மெண்ட், இஃப் வி ஹாவ் டு பி அ குட் ஷீப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு லிசன் டு ஹிஸ் வாய்ஸ் அண்ட் செகண்ட் வந்து வி ஹாவ் டு ஃபாலோ ஹிம். ஸோ ஏசாமி வந்து அவரும் ஒரு ஷீப்பாக இருந்தார். எப்படி இருந்தார்? ஹீ லிசன் டு ஹிஸ் ஃபாதர்ஸ் வாய்ஸ் and he followed whatever God the Father told him. So father's voice enna, what did father tell Jesus Christ? You have to lay down your life for the world அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு ஜீசஸ் வந்து he fully obeyed his father's voice. and யோவான் 10ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து
பிதாவின் சத்தத்தை கேட்டு என் ஜீவனையே உங்களுக்காக கொடுத்தேன், அதனால் பிதா என்னில் அன்பா இருக்கிறார். So that is why God the Father loves me, because I listened to the Father's voice and I followed his commandments. That is why God the Father loves me அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நம்மளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணி நடக்கும்போது நிச்சயமா கடவுள் வந்து நம்மளையும் நேசிப்பாரு, நம்ம மேல அன்பா இருப்பாரு, நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவர் கொடுப்பாரு. ஸோ இதெல்லாம் பண்ணனால நம்மளுக்கு அடுத்தது we always look for incentives, right? நம்ம அவருடைய வார்த்தையை கேட்குறோம், அவரை ஃபாலோ பண்றோம், இவ்வளோ கஷ்டமான காரியத்தெல்லாம் செய்யறோமே, அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா காட்ஸ் லவ். அவர் வந்து அவர் நம்ம மேல அன்பு வச்சாருன்னா நம்மளுக்கு தேவையான ஒரு குறை கூட நம்மளுக்கு இல்லாம நம்மளை அருமையா வழி நடத்துவாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படி ஒரு ஷீப்பா நம்ம இருக்கும்போது Psalm 23ல பார்க்குறோம், he leads me beside still waters and green pastures. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையே, கடவுள் வந்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறாரு, ரொம்ப நல்லா இருக்குது, பரவாயில்ல. இஃப் ஐ எம் a good sheep, if I listen to his voice, if I follow him, எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப் எனக்கு கிடைக்குது, ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். பட் அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா we have some trials and tribulations, right? அந்த சாமிஸ்ட் வந்து சொல்றாரு, even though I walk through the darkest valley of the shadow of death, I will fear no evil. ஸோ சில சமயம் வந்து நம்ம வந்து ஆண்டவரை தான் ஃபாலோ பண்ணிட்டு போறோம், ஆண்டவர் வந்து நம்மளை நல்லா அருமையா வழி நடத்திட்டு போறாரு. அப்படி இருந்தும் சில சமயம் we look outside வேர்ல்டு பார்க்கும்போது, ஓ நம்ம ஏன் இவ்வளோ பயசா இப்படி அப்படின்னு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கணும், வெளியில் ஹவு பீப்புள் ஆர் என்ஜாயிங் லைஃப், ஆடுகள் எல்லாம் அப்படி தானே, காணாமற் போன ஆடு, we are all like sheep that have gone astray. நம்ம வந்து ஏதோ ஒரு ஆடு 100 ஆடுல ஒரே ஒரு ஆடு தான் காணாம போயிடுச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம், we are all like sheep that have gone astray. ஸோ எல்லாருமே வந்து at some point in life we have gone astray. ஸோ எல்லாருக்கும் ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும்ல, சிலருக்கு வந்து ஒருத்தருக்கு ஒரு விதமான டிஸ்ட்ராக்ஷன் வரும், that will take us away from God. ஸோ அப்படி வந்து நம்ம வழி தப்பி நம்ம ஆண்டவரை விட்டு போயிடுறோம். அந்த ப்ராடிகல் சன்லையும் அதை தான் நம்ம பார்க்குறோம். அந்த கெட்ட குமாரன் வந்து என்ன பார்க்குறான், தகப்பன் வீட்டிலே இருந்து காலையிலையும் சாயந்தரமும் தகப்பனுக்கு உழைச்சு கொடுத்து என்ன ஆக போகுது, வெளியில் லைஃப் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது, லெட் மீ கோ அவுட் அப்படின்னு சொல்லிட்டு காணாமற் போன ஆட்டை போல் அவன் என்ன பண்ணுறான், சொத்தையெல்லாம் எடுத்து வெளியில் போகிறான். அண்ட் உண்மையிலேயே வந்து he had a very happy lifeன்ற மாதிரி தான் சொல்லலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் இனிஷியலி. ஸோ நம்மளும் வந்து இந்த ஃப்ளாக்கை விட்டு when we go out, there is so much outside that give us lot of entertainment. ஸோ நம்மளுக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ப்ராடிகல் சனுக்கும் he was very happy initially, he had a great time, a whale of a time. பட் இவென்ச்சுவலி போக போக தான் எல்லாமே அவங்ககிட்ட இருந்து போனதுக்கப்புறம் he saw the true colors of his friends. சம்டைம்ஸ் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு, அவங்க நம்மளை ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கிறாங்க, நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, இவங்க கம்பெனி நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்களுடைய ட்ரூ கலர்ஸை காட்டுவாங்க. பை தென் இட் வாஸ் டூ லேட். இந்த கெட்ட குமாரன் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. பட் அட்லீஸ்ட் அவனுக்கு புத்தி தெளிந்து அவன் என்ன பண்ணுறான், தகப்பனிடம் திரும்பி வருகிறான். ஒருவேளை நம்ம வந்து காணாமற் போன ஆட்டை போல நம்ம வழி தப்பி திரிந்து அலைந்து போயிருந்தா கூட ஒரு புத்தி தெளிவு வரும்போது அப்பமாவது நம்ம என்ன பண்ணணும், அந்த மேய்ப்பன் அண்டை நாம் திரும்பி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி ஒன்று இருந்துட்டு, சரி காணாமற் போனாதான் நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் எல்லாம் வருதுன்னா, ஆண்டவருடைய மேய்ச்சலுக்குள்ள இருக்கும் போதே சில சமயம் பிரச்சனைகள் போராட்டங்கள் வருது. அப்பதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்பதான் we tend to backslide, we tend to murmur, முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறோம், பின்வாங்கி போக ஆரம்பிச்சிடுறோம். ஏன் இவ்வளோ நம்ம வந்து ஆண்டவர்னு தேடி கடைசியில் என்ன ஆச்சு, நான் வந்து எவ்ரிடே நான் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறேன், நான் சர்ச்சுக்கு ரெகுலராக போகிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் இதெல்லாம் பண்ணுறேன், பட் ஸ்டில் ஏன் என்னுடைய லைஃப்பில் இந்த பிரச்சனையெல்லாம் வருது? அதுவும் சாதாரண பிரச்சனை கிடையாதான், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும், even though I walk through the darkest valley of the shadow of death, அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நம்ம சொல்லவே முடியாது. திடீர்னு சடனாக diagnosed with a like a fatal disease சிலருக்கு இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, ஆர் அ ஜாப் லாஸ் ஆர் எனி திங், இல்லைன்னா பிள்ளைங்களை குறித்த ஒரு பாரம். சிலர்லாம் ஒரு ஃபேமிலி என்று சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க, என் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு, ஐ ஹேட் அ குட் ஜாப், மை ஹஸ்பண்ட் ஹேட் அ குட் ஜாப், எல்லாமே நல்லா போயிடுச்சு. பட் அந்த 3rd child வந்து ஹேட் சம் இஷ்யூஸ், சம் ஹெல்த் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் எங்கள் லைஃபே வந்து மோசமாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்மூத் செயிலிங் லைஃப் நம்மளுக்கு இருந்திருக்கலாம், பட் திடீர்னு வந்து எல்லாமே வந்து ஒரு பயங்கர ஒரு டெம்பஸ்ட், ஒரு பில்லோஸ், ஒரு டார்மெண்ட் அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் கூட நம்மளுக்கு வரலாம்.
சீஷர்கள் கூட அப்படிதான் படகுல போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு காற்று, கொந்தளிப்பு, புயல் இதெல்லாம் வருது. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் தான் இருக்கணும். ஏசாமி படகுல இருக்கிறாங்களே, அப்ப அந்த தண்ணீர் வந்து நல்லா அமர்ந்த தண்ணீரா இருக்கணும். நம்மளும் வந்து ஏசாமியை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், லைஃப் நல்லா ஸ்மூத்தா தான் போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தாலும் திடீர்னு காற்று, புயல், கொந்தளிப்பு இதெல்லாம் வருகிறது. அது எதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வந்து காணாமற் போன ஆடாக இல்லாம ஆண்டவருடைய மேய்ச்சலுக்குள்ள நம்ம இருந்தா கூட நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. ஸோ ஹி டெஸ்ட்ஸ் அவர் ஃபெய்த். ஸோ அப்போ அந்த சீஷர்கள் வந்து ஆண்டவர் சொல்றார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது என்னன்னா, ஆதியாகமத்தில் பார்க்குறோம், சேர்ந்த ஜலத்திற்கு ஆண்டவர் சமுத்திரம் என்று பெயரிட்டார். அவர் தான் அந்த சமுத்திரத்தையே படைச்சாரு. சமுத்திரத்தையே படைச்ச ஆண்டவர், அப்போ ஏன் நம்ம வந்து அந்த சீஷர்கள் பயப்படணும்? இந்த சமுத்திரம் வந்து நம்மளை வந்து விழுங்கிருமோன்னு சொல்லி ஏன் அவங்க பயப்படணும்? 46ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தேவன் நமக்கு பலனும் அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் கொந்தளிப்பினால் பர்வதங்கள் பொங்கி அதன் ஜலங்கள் பொங்கி எழுந்தாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஸோ சீஷர்களுக்கு சங்கீதம் 46 தெரிஞ்சிருக்கணும், நல்லா படிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ ஏன் வந்து பூமியே அதிர்ந்து போனாலும் பர்வதங்கள் நிலை மாறி போனாலும் ஜலங்கள் கொந்தளித்தாலும் என்ன கொந்தளிப்பு காற்று வந்தாலும் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர்னு சொல்லியிருக்கிறாரே, அந்த வசனத்தை சொல்லிதே கூட கிளைம் தட் ப்ராமிஸ். நான் தைரியமா போயிட்டு இருந்திருக்கலாம். நான் அப்புறம் இன்னொன்று ஏசாயால கூட ஆண்டவர் சொல்றாருல, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதிருக்கும். அப்போ அந்த சீஷர்கள் அதை சொல்லியிருக்கலாங்க, தண்ணீர்களை நாங்கள் கடந்து போகிறோம், எங்க மேல பொருளுவதில்லைன்னு நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, இது எங்களை ஒண்ணுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அதே மாதிரி தான் நம்மளும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எல்லாம் அமர்ந்த தண்ணீர்கள் தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். பட் திடீர்னு ஒரு கொந்தளிப்பு வரும் பொழுது தட்ஸ் ஆக்சுவலி a test of faith. ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி இருக்கிறோம்? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நம்ம பயப்படவே தேவையில்லைன்னா, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒரு ஆடாக நம்ம இருக்கிறோம்னா, ஒரு நல்ல ஆடாக நம்ம இருக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணணும்? we have to listen to his voice, we have to follow him, and true to his word he will lead us in green pastures and still waters. But still at times we may have to pass through the darkest valley of shadow of death, but it's actually a test of faith, and we need to have the assurance that he is with us and his rod and his staff will comfort us அப்படின்னு. ஸோ இப்படி நம்ம வந்து ஒரு ஷீப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து ஒரு ஷெப்பர்டாகவும் இருக்கும் சொல்றாரு. அதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறாரு, அவர் எப்படி ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்தாரு அப்படின்னு. அதுல அந்த யோவான் 10ஆம் அதிகாரத்துல அதான் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். அது வந்து என்னன்னா, நான் என் ஆடுகளை நேசிக்கிறதுனால் அவர் என்ன பண்றாரோ, கூலிக்காக அவர் வேலை செய்யலாம், அவருடைய சொந்த ஆடுகள். அதனால என்ன பண்றாரு, ஓநாய் வரும்போது அவர் வந்து உயிரையே கொடுத்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். கூலிக்கு வேலை செய்கிற மேய்ப்பன் என்ன பண்ணுவான், ஓநாய் வரும்போது என்ன பண்ணுவான், ஆடுகளை விட்டு ஓடி போய் விடுகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ உயிரையே கொடுத்து ஆடுகளை காப்பாற்றுகிறான். இதுல வந்து நம்மளுக்கு பழைய பாட்டுல வந்து ஒரு நடந்த சம்பவம் நம்மளுக்கு இந்த இடத்துல ஞாபகம் வரலாம். தாவீது வந்து சவுல் ராஜா கிட்ட போகும்போது அவன் என்ன சொல்றான், நீ வந்து இந்த பட்டயம் ஈட்டி எல்லாம் கொடுக்கும்போது இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஒன்று சொல்றான் பாருங்க, ஒரு முறை ஒரு சிங்கமும் ஒரு முறை ஒரு கரடியும் வந்தபோது நான் என் வெறும் கைகளால் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் கிழித்து போட்டேன். அப்போ எந்த அளவுக்கு தாவீது பாருங்க தன்னுடைய சொந்த ஆடுகளை காப்பாற்றணும்னு அவன் வந்து ஒரு கரடியும் சிங்கமும், ஓநாய்க்குன்னா கூட பரவாயில்ல, கரடியும் சிங்கமும் வந்தா எப்படி தாவீது கையில ஒண்ணுமே இல்லாம அதை கிழித்து போட்டு he somehow wanted to protect his sheep. பாருங்களேன், அந்த மாதிரி பண்ணா. ஸோ இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான் அப்படின்னு சொல்றான். ஸோ அப்போ ஏசாமி வந்து என்ன சொல்றாரு, அதே போல ஓநாய்கள்னா இன்னைக்கு நம்ம ஓநாயோ புலியோ சிங்கமோ நம்ம கிட்ட வரப்போறது கிடையாது. பட் அந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் நம்முடைய லைஃப்ல வரும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாப்பார். he will protect us because he is a good shepherd. ஸோ என்னைக்குமே அவருடைய பாதுகாப்பு வந்து நம்ம கூட இருக்கும். நம்ம அவருடைய ஷீப்பா இருக்கிற வரைக்கும் நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஸோ அவர் கைக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த ப்ரொடெக்ஷன் வந்து எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி வந்து எசேக்கியேல்
எசேக்கியேல்ல கூட ஒரு நல்ல மேய்ப்பனுடைய குணாதிசயங்களை பத்தி அவர் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காணாமற் போன ஆடை 4 பாயிண்ட்ஸ் அதுல சொல்றாரு. காணாமற் போன ஆடை தேடி சேர்ப்பேன், துரத்துண்ட ஆடுகளை நான் மீண்டும் சேர்ப்பேன், எலும்பு முறிந்ததை காயம் கட்டுவேன், நசல் கொண்ட ஆடுகளை நான் திடப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏதோ ஒரு ஆடு தானே போனா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி விட மாட்டாரு. 100 ஆடுகள் இருந்தாலும் அந்த ஒரே ஆடை வந்து அவர் கண்டுபிடிக்கிறார். ஸோ இன்னைக்கும் நம்ம வந்து அந்த லாஸ்ட் ஷீப்புக்கு we are also called to shepherd them. எப்படி ஆண்டவர் அப்படி பண்றாரோ, அந்த ஒரே ஆடை சரி நான் தேடினேன் பார்த்தேன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வரல, கண்டுபிடிக்கும் அளவும் அதை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு நம்மளே தொலைஞ்சு போயிட்டா கூட பாருங்களேன், he has so much of love for us. எப்படியாவது ஆண்டவர் யார் மூலமாச்சும் நம்மளை தேடி வந்துருவார். கண்டுபிடிக்கும் அளவும் அவர் என்ன பண்றாரா, அந்த ஆடை வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆடை நீ ஏன் ஓடி போனேன்னு அடின்னு அடிக்கல. என்ன பண்றாரு, அந்த ஆடு தோல் மேல தூக்கி போட்டு வருவாராம். அப்போ மற்ற 99 ஆடுகளுக்கும் ஜெலஸ் ஆயிடுறது. இது எங்கெல்லாமோ ஓடி போயிட்டு இதை மாத்திரம் தோல்ல தூக்கி போட்டு கூப்பிட்டு வராரு, நாங்க கூடயே இருக்கிறோம், எங்களெல்லாம் நடக்க விடுறாருன்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். தட்ஸ் how the prodigal son's brother was thinking, right? அவன் என்ன சொல்றான், இத்தனை வருஷ காலமா நான் உங்களுக்கு உழைச்சேனே, பகல் வெயில் உஷ்ணம் இதெல்லாம் பார்க்காம நான் உழைச்சேன், ஒரு நாளாவது என்னுடைய சிநேகிதரோடு நான் சந்தோஷமா இருக்கும்படி எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியா நீங்க அடிச்சிருக்கிறீங்களா? ஆனா இவனும் வேசிகள் இடத்தில் உங்களுடைய ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டான். இவன் வந்த உடனே இவன் கைகளுக்கு மோதிரம், கால்களுக்கு பாதரட்சை, உயர்ந்த வஸ்திரம், ஒரு ஆட்டுக்கடா கொளுத்த கற்றை அடிப்பித்து அவ்வளோ கீத வாத்தியங்கள் மேல தாளங்களோடு பண்றீங்களே. ஆனா கொஞ்சம் கேட்கறது லாஜிக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா தகப்பன் என்ன சொல்றான் தெரியுமா, மகன் கிட்ட, மகனே என்னுடையதெல்லாம் உனக்கு உள்ளதுதான், ஆனால் இவனும் உன் சகோதரன் என்னுடைய பையன் ஆண்டவர் சொல்லல, என்ன சொல்றாரு, உன் சகோதரன். ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு வரணும். உன் சகோதரனாகிய இவனோ காணாமற் போனான், திரும்பவும் கண்டுபிடிக்கப்பட்டான், உயிர்த்தான், திரும்பவும் பிழைத்தான், ஆகையால் நாம் சந்தோஷப்பட வேண்டுமே அப்படின்னு. ஸோ அந்த பேரபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நல்ல குமாரன் வந்து வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு வெளியில நின்றுட்டு இருக்கிறான். ஏன்னா அது எப்படி நீ அந்த ஆட்டை நீ தோல்ல வச்சு நீ கூட்டிட்டு வரலாம், நாங்கெல்லாம் நல்ல ஆடா இருந்தோமே, நீ அந்த ஆட்டை நீ எப்படி தோல்ல தூக்கலாம் அப்படின்னு ஒரு ஜெலசி அந்த இடத்துல. பட் அது வந்து ஒரு ஓப்பன் எண்டட் பேரபிளாவே இருக்கு. we don't know if that son went inside the older son. உள்ள போலன்னா அவனுக்கு தான் நஷ்டம். ஸோ அந்த காணாமற் போன ஆட்டுக்கு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் ஆண்டவர் கொடுத்து தோல்ல போட்டு கூட்டிட்டு போறாரு. ஸோ ஒரு குட் ஷெப்பர்ட்னா அந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ அப்படி காணாமற் போனவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுத்து தான் அவங்கள உள்ள கூட்டிட்டு வரணும். காணாமற் போனாடு துரத்துண்டவர்களை சேர்க்கிறது, யாருமே சேர்த்துக்காதவங்கள தான் நம்ம சேர்க்கணும். இந்தியாவில் இங்கே கிங்டம் ஆஃப் காட் சர்ச்சில் பார்த்தா எல்லா ட்ரக் அடிக்ட்ஸ், ஆல்கஹாலிக்ஸ், மற்ற எந்த சர்ச்லையும் உள்ளே விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் சர்ச்சில் ஃபுல்லாகவே இருப்பாங்க. ஸோ துரத்துண்டவர்களை எல்லாம் நம்ம சேர்த்து கொள்ளணும். அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் யாருமே அவங்கள சேர்த்துக்காத ஜனங்களை நம்ம வந்து உள்ளே சேர்க்கறது தான் உண்மையான மினிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் எலும்பு முறிந்ததை காயம் கட்டுகிறது, நசல் கொண்டதை திடப்படுத்துகிறது. ஸோ எலும்பு முறிந்தது அப்படின்னா வியாதியா இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, கொஞ்சம் ஓஞ்சு போயிருக்கிறவங்க, யாருமே அவங்கள தேடாதவங்க, அப்படிப்பட்ட ஜனங்களையெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு நல்ல மேய்ப்பன் தேடி கொண்டு வருவேன்றார். அப்புறம் இன்னும் ஒரு அருமையான பாயிண்ட் எசேக்கியேல்ல சொல்றாரு, என்னன்னா கொழுத்த ஆடுகளை நான் அழித்து போடுவேன் என்றாரு. இது என்ன, நம்ம ஆண்டவர் நம்மளை நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறாருங்க, நாங்க நல்லா செழிப்பா கொழுப்பா நாங்க இருக்கிறோம், அதுக்கு போய் ஆண்டவர் எங்களை அழிப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏன் அப்படின்னா கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நான் நியாயம் விசாரிப்பேன் அப்படின்றாரு. ஸோ இதே ஒரு இடத்துல கொழுத்த ஆடுகள்னா ஆண்டவர் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன், ஹெல்த்து, ஸ்ட்ரென்த்து, விஸ்டம், நாலேஜ், ஸ்டேட்டஸ் எல்லாமே கொடுத்துருப்பாராம். இன்னும் சில ஆடுகளுக்கு வந்து நல்ல எஜுகேஷன் இருக்காது, இல்லைன்னா நல்ல ஸ்டேட்டஸ் இருக்காது, ஹெல்த் இருக்காது, ஒரு மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இந்த கொழுத்த ஆடுகள் வந்து என்ன பண்ணுவாங்களா, தே டிஸ்கிரிமினேட் ஆன் வாட் எவர் பேசிஸ். இஃப் யூ டிஸ்கிரிமினேட், என்ன பண்ணுவான் இந்த கொழுத்த ஆடுகள் முன்னன் தொடைகளாலும் கொம்புகளாலும் இளைத்த ஆடுகளை முட்டுதான். திஸ் இஸ் ஆக்சுவலி அ மெட்டஃபார். பட் உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணுறது, இல்லைனா ஒருத்தவங்களை வந்து இழிவாக பார்க்கறது, ஒரு சபைக்குள்ளேயோ இல்லைனா ஃபேமிலியிலையோ இல்லைனா ஒர்க் பிளேஸ்லேயோ எந்த இடத்துலையோ இருக்கும்போது ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், இளைத்த ஆடுகளை அப்லிஃப்ட் பண்ணுவாராம், அவங்கள தூக்கி விடுவாராம். கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நான் நியாயம் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் வந்து நம்மளை கொழுத்த ஆடுகளா எல்லா விதத்திலும் ஆசீர்வதிச்சிருந்தாருன்னா, இளைத்த ஆடுகளுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணலன்னா ஆண்டவர் நம்மளை அழிச்சு போட்டுருவாராம்.
அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஒரு ஆடுனா நம்ம எப்படி இருக்கணும், ஸோ ஒரு குட் ஷெப்பர்ட்னா எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு நிறைய மேய்ப்பர்கள் வந்து மந்தைகளை மேய்க்காமல் தங்களையே மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆடுகள் இனி துஷ்ட மிருகங்கள் அவர்களை சூறையாடுவதில்லை. இனிமே ஓநாய்களோ கரடிகளோ சிங்கங்களோ எதுவுமே வராது. நானே என் ஆடுகளை நானே பாதுகாப்பேன். என் மேய்ச்சலில் எங்கும் என் மேடுகள் எங்கும் அவர்களுக்கு ஆசீர்வாதமான மழையை வர்ஷிக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஸோ இன்னைக்கு வந்து நான் தான் அந்த பாட்டு பாடுறல, மந்தையில் சேரா ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டு. இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்துல ஏசாமி சொல்றாரு, ஸோ நான் ஒரு குட் ஷெப்பர்ட், எனக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க, என்னுடைய ஆடுகள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, போதும் 100 ஆடுகள் என்கிட்ட இருக்குது, அது போதும் அப்படின்னு சொல்லல. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரே ஒரு ஆடு காணாம போச்சுன்னா கூட அவர் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வராருன்னு. ஆனா he is not satisfied with that 100 sheep. He says, இந்த தொழுவத்தில் அல்லாத வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் இந்த தொழுவத்துக்குள் கொண்டு வர வேண்டும். That is the essence of the extension of kingdom of God. அதனாலதான் வந்து நம்ம மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி நம்ம எடுத்து சொல்லணும். நாங்க 100 பேர் இருக்கிறோம், ஒரு ஆடு கூட இல்லை, நாங்க கரெக்டா தான் இருக்கிறோம்னு சொல்லி அதை விட நம்ம சாட்டிஸ்ஃபைடா இருக்க முடியாது. ஸோ இந்த தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகள், அவைகளையும் நீங்கள் கொண்டு வர வேண்டும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். இதான் அதுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த சின்ன இன்சிடென்ட் சர்ச்சில் நடந்ததை சொன்னேன். இன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்மளை வந்து சொல்றாரு, நம்மளே வந்து யார் நம்மளை கேட்பாங்க, யார் நம்மளை விசாரிப்பாங்க அப்படின்றத விட்டுட்டு இன்னைக்கு நம்ம வந்து எத்தனை ஆடுகளை ஆண்டவரண்டை கொண்டு வர வேண்டும். பேதுருவை பார்த்து ஏசாமி சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா, ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு வந்து பேதுரு வந்து ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் அப்படின்றான். அதுக்கு ஏசாமி என்ன சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இஃப் யூ ரியலி லவ் மீ, நீ என்ன பண்ணு, என் ஆடுகளை நீ மேய்க்க வேண்டும். 2ஆம் தடவை கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா, ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். திரும்பியும் சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3ஆம் தடவை கேட்கும் போது பேதுருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன் இந்த மாதிரி திரும்ப திரும்ப கேட்கிறாருன்னா, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர், உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் அறிவீர். ஆனா இவன் என்ன பண்ணா, ஆடுகளை மேய்க்காம திருப்பியும் மீன் பிடிக்க போயிட்டான். அதனாலதான் ஏசாமி அப்படி கேட்கிறாரு திரும்ப திரும்ப. அதுக்கப்புறம் பேதுரு வந்து திருப்பியும் ஆமாண்டவரே உண்மை நேசிக்கிறேன்னு சொல்றார். அதனாலதான் பேதுருவின் மேல் திருச்சபையை கட்டுகிறார். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் போப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உண்மையிலேயே நம்ம வந்து இந்த அப்போஸ்தலர் நம்ம வாசிக்க கேட்ட அந்த நிருப வாக்கியத்துல பேதுருவை வந்து அண்ணாவும் காய்பாவும் வந்து என்ன பண்றாங்க, அரெஸ்ட் பண்ணி அடுத்த நாள் வந்து விசாரணைக்கு வைக்கும் போது பேதுருவுடைய பிரசங்கத்தை கேட்டு அன்னைக்கு 5000 பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களாம். அப்ப ஏசாமி மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கே போயிட்டாரு. அந்த 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 லேம் பர்சனை பேதுரு ஹீல் பண்ணி அதுக்கப்புறம் அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு 5000 people got saved. ஸோ உண்மையிலேயே ஏசாமி வந்து அவன்கிட்ட முன்னாடி சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு. அதை அப்படியே டு த டாட் ஃபாலோ பண்ணி ஆடுகளை மேய்க்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இன்றைக்கும் நம்மளும் எவ்ரி சிங்கிள் ஆப்பர்ச்சுனிட்டியோ, அது வந்து ஒரு இவாஞ்சலிஸ்டோடைய ஜாப், இல்லைன்னா அது ஒரு பாஸ்டருடைய ஜாப், அப்படின்னு இல்லைன்னா அது ஒரு ஃபுல் டைம் மிஷினரியோட ஜாப். நம்ம எல்லா வேலையிலேயே நம்ம வந்து ஃபுல் டைம் மிஷினரிஸ் தான். எந்த இடத்துல வேணாலும் நம்ம சுவிசேஷத்தை நம்ம எடுத்து சொல்லலாம், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. சிலர்கிட்ட வந்து நீங்க இப்படிதான் ஆல் நைட் ப்ரேயர் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணி தான் ஆகணும், அதிகாலை ஜபம் பண்ணி தான் ஆகணும்னா சிலரால் அதை பண்ண முடியாது, ஓடி போயிடுவாங்க. அதுக்கு தான் அவர் சொல்றாரு, கரவல் ஆடுகளை அவர் மெதுவாய் நடத்துகிறார். எல்லாராலையும் எல்லாம் அதே மாதிரி பண்ண முடியாது. ஸோ ஹி நோஸ் சிலருக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கும்னு. ஸோ கரவல் ஆடுகளை அவர் என்ன பண்றாரு, மெதுவாய் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆகவே இந்த நாளில் நம்ம எப்படி ஒரு நல்ல ஒரு ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்க வேண்டும், அதே சமயத்தில் அவரை போல ஒரு நல்ல மேய்ப்பனாகவும் இருந்து உண்மையிலே நம்ம இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம். நம்ம யாருமே நாங்கள் உங்களை நேசிக்கலன்னு சொல்லவே மாட்டோம். உண்மையிலே நம்ம அவரை நேசிக்கிறோன்னா அவருடைய ஆடுகளை நாம் மேய்க்க வேண்டும். ஒருவேளை நம்ம மரண இருளின் பள்ளத்தாக்கு போல, இல்லைன்னா காற்று புயல் கொந்தளிப்பு நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்ற தைரியத்தோடு இந்த வாரத்துக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமீன்.